அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அன்னையின் பெருமையை உணர்ந்து போற்றியவர்களுள் நாகமகாசையரும் முக்கியமான ஒருவர். இவர் குருதேவரின் சீடர். இவர் பிறந்ததால் கிழக்கு வங்காளமே புனிதம் பெற்றுவிட்டது என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டார். பக்தி என்றால் அப்படியொரு அசாதாரணமான பக்தி உடையவர். அன்னையை தரிசிக்க வரும்போது அவரிடம் ஒரு பக்தி புயலே வீசும். அன்னை நீலாம்பர் முகர்ஜியின் வீட்டில் தங்கியிருந்தபோது அவரை காண வருவார். அப்போதெல்லாம் புற உலகை மறந்து தம்மையும் மறந்த நிலையிலேயே வருவார். அந்த நாட்களில் ஆண் பக்தர்கள் அன்னையின் முன் அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்கள் கீழே படிக்கட்டில் தலை வைத்து வணங்குவார்கள். இன்னார் வருகிறார் என்று அப்போது அன்னையிடம் தெரிவிப்பார்கள். அன்னை தாம் சொல்ல வேண்டியவற்றை அவ்வாறே அந்த பக்தர்களுக்கு தெரிவிப்பார். நாகமகாசையர் வந்தால் மட்டும் அன்னை அவரை தமது அருகே அழைத்து கையை பிடித்து அமர வைத்து தாமே பிரசாதத்தை ஊட்டுவார். ஏனெனில் கையில் கொடுத்தால் பக்தி பெருக்கினால் அதை தலையில் தேய்த்து கொள்வார். இல்லாவிட்டால் அன்னையின் புனித கரங்கள் பட்டது என்பதற்காக பிரசாதம் வைத்த இலையையும் சேர்த்து உண்ணத் தொடங்கிவிடுவார். வந்தது முதல் போகும் வரை தம்மை மறந்த பரவச நிலையில் அம்மா அம்மா என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார். அன்னை அவரது முதுகை தடவியோ காதில் குருதேவரின் திருப்பெயரை ஓதியோ அவருக்கு சிறிதேனும் புற உணர்வு வருமாறு செய்வார். ஒரு நாள் அவர் போகும்போது தந்தையை விட அன்னையே கருணை மிக்கவர் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே போனார். அன்னை தமது படுக்கையறை சுவரில் சுவாமி விவேகானந்தர், கிரீஷ், நாகமகாசையர் ஆகியோரின் படங்களை அவர்களது காலத்திற்கு பிறகு மாட்டி வைத்திருந்தார். அவற்றை துணியால் துடைத்து சந்தனமிட்டு பாசத்துடன் தடவி கொடுப்பார். ஒரு நாள் நாகமகாசையரின் படத்தின் முன் மட்டும் நீண்ட நேரம் நின்று, எத்தனையோ பக்தர்கள் வருகிறார்கள், ஆனால் இவரைப் போல் யாரும் இல்லை என்றார். இப்படி இனிமையும் இதமும் இணைந்த பக்தர்கள் ஒரு புறமிக்க, சிலரோ பக்தர்கள் என்ற பெயரில் அன்னைக்கு வேதனை தந்தார்கள். ஓரிரு நிகழ்ச்சிகளை காண்போம். ஒரு நாள் அன்னை உத்போதனில் பூஜை முடிந்து தாழ்வாரத்தில் வந்து அமர்ந்தார். ஒரு பக்தர் கொஞ்சம் மலர்களை கையில் ஏந்தியபடி உள்ளே நுழைந்தார். புதியவர் ஒருவரை கண்டதும் அன்னை எழுந்து தம் முகத்திரையை சரி செய்தபடி அருகே இருந்த கட்டிலில் பாதத்தால் வேதனை தருகின்ற கால்களை தொங்கவிட்டபடி அமர்ந்தார். வந்த பக்தர் முதலில் மலர்களை அன்னையின் திருவடிகளில் இட்டு வணங்கினார். பிறகு அவர் காலடிகளில் அமர்ந்து கால்களை மூடி தியானத்தில் அமர்ந்தபடி பிராணாயாமம் செய்ய துவங்கினார். வீட்டில் இருந்தோர் உள்ளே பல்வேறு வேலையாக இருந்தார்கள். அன்னையின் அருகில் யாருமே இல்லை. அந்த பக்தர் நெடுநேரம் மூச்சை இழுப்பதும் விடுவதுமாக ஏதோ பயிற்சிகளை செய்து கொண்டே இருந்தார். அன்னையோ ஒன்றும் செய்ய முடியாதவராக முகத்தை நன்றாக மூடிக்கொண்டு கட்டிலில் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தார். வாதம் பிடித்த கால்கள் தொங்கவிட்டாலே வலிக்கும். நேரம் செல்ல செல்ல விண் என்று வலிக்க தொடங்கியது. பக்தர் எழுந்திருப்பதாக தெரியவில்லை. தொடர்ந்து பிராணாயாமம் செய்து கொண்டே இருந்தார். அன்னையின் உடம்பெல்லாம் வலிக்க தொடங்கியது. வேதனையை பொறுத்தபடியே உட்கார்ந்திருந்தார். அப்போது உள்ளே இருந்து அந்த பக்கம் வந்த கோலாப்மா அங்கே நடப்பவற்றை கண்டதும் கோபத்துடன் அந்த மனிதரை எழுப்பி, உனக்கு புத்தி ஏதாவது இருக்கிறதா? அன்னை என்ன மரச்சிலையா அல்லது கற்சிலையா? நீ உன் பிராணாயாமத்தின் மூலம் உயிர் கொடுக்கப் போகிறாயா? நோயுற்ற நிலையில் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொண்டு அன்னை வேதனைப்படுவது உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டு பக்தரை எழுந்திருக்க செய்தார். மற்றொரு நாள் பக்தர் ஒருவர் அன்னையின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கும்போது தன் தலையை அவரது கால் பெருவிரலில் மிகுந்த வேகத்தோடு மோதினான். வேதனை தாங்க முடியாமல் அன்னை ஓவென்று அலறிவிட்டார். அருகில் இருந்தவர்கள் ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்டு அவனை கண்டித்தபோது அவன் கூறினான், நான் வேண்டுமென்றேதான் அப்படி செய்தேன். அந்த வலியின் காரணமாக அன்னை என்னை எப்போதும் நினைவில் வைத்து கொண்டிருப்பார் இல்லையா என்றான். இதுபோல் அன்னை தன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பக்தர் வணங்கும்போது அன்னையின் கால் கட்டை விரலையே நறுக்கென்று கடைத்து விட்டான். மற்றொரு விசித்திரமான பக்தன் வணங்கும்போது அன்னையுடைய கால்களை திடீரென்று பிடித்து இழுத்து தன் மார்பின் மீது வைத்துக்கொண்டு அன்னையின் திருவடிகள் பட்டதால் தான் புண்ணியம் அடைந்ததாக கூறினான். இத்தகைய பக்தர்களின் முரட்டுத்தனமான செயல்களை எல்லாம் பொறுத்து கொண்டு
அனைவருக்கும் அருள் செய்தார் என்றால் அன்னையிடம் எவ்வளவு அளவற்ற பொறுமையும் கருணையும் இருந்திருக்க வேண்டும். இத்தகைய பக்தர்களிடமிருந்து அன்னை பெற்றது எதுவும் இல்லை. கூட்டம் கூட்டமாக மக்கள் தம்மை இப்படி வணங்குவதால் தாம் ஒரு பெரிய மதிப்புக்குரியவளாகிவிட்டோம் என்ற எண்ணமும் துளியளவும் அவரிடமில்லை. எண்ணற்ற பக்தர்கள் செய்யும் பூஜையும் வணக்கங்களும் புகழ் உரைகளும் அவர் மனதில் எந்தவிதமான சலனத்தையும் உண்டாக்கவில்லை. தகுதியின்மை இவைகளையெல்லாம் பார்க்காமல் எல்லோரிடமும் அன்பு செலுத்துகின்ற பிரபஞ்சம் தழுவிய தாய்மை ஒன்றே அன்னையின் இத்தகைய குருநிலையின் பின்னணியாக இருந்தது. இது நாம் எண்ணுவது போல் அவ்வளவு எளிய காரியமல்ல, கருணை அல்ல. மகா கருணை நிறைந்த ஒருவரால் மட்டுமே இப்படி ஒரு உண்மையான குருவாக இருக்க முடியும். உண்மையான குரு சிஷ்ய உறவு என்பது சாதாரண உலகியல் உறவுகளைப் போல் வெறும் விழிச்சொற்களால் மட்டும் அமைந்து விடுவதில்லை. மிக முக்கியமான 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும்போது மட்டுமே ஒருவர் உண்மையான குருவாக இருக்க முடியும். அவை மனப்பாங்கிற்கு ஏற்ற பாதையை காட்டுதல், ஆன்மீக பாதையில் வரும் தடைகளை விலக்குதல், சீடனின் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுதல். மேற்கண்ட இந்த நிபந்தனைகளை பார்க்கும்போதே குரு என்ற பொறுப்பின் பரிமாணத்தை நாம் ஊகிக்க முடியும். மற்றொருவரின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது சாமானிய காரியமா என்ன? குருதேவர் கூறுவது போல் இறைவனின் ஆணை பெற்றவர் மட்டுமே அதை செய்ய முடியும். இதனால்தான் குரு சிஷ்ய உறவை மற்ற எல்லா உறவுகளையும் விட மேலானதாக, புனிதமானதாக இந்து சமயம் போற்றுகிறது. ஒருவரல்ல, இருவரல்ல, நூற்றுக்கணக்கானோரின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அன்னை. அவரால் எப்படி இது முடிந்தது? அவரது குருநிலை தெய்வீக தாய்மையை பின்னணியாக கொண்டிருந்ததால்தான் வருகின்ற அனைவரையும் இப்படி வாரி இணைத்து கொள்வது சாத்தியமாயிற்று. தாயன்பால் கவரப்பட்டு தம்மிடம் வருபவர்களுக்கு குருவாக இருந்து தீட்சை அளித்து தமது தெய்வீக ஆற்றலால் அவர்களுக்கு முக்தி பாதையை காட்டினார் அன்னை. இந்த தெய்வீக தாய்மை அவரது சிறப்பம்சமாக இருந்தது. அவரது ஈடு இணையற்ற அன்பினால் கவரப்பட்டு அவரை மானுட தாயாக கருத தலைப்பட்ட பலரிடம் அன்னை, மகனே, நான் உன் அன்னைதான், அதில் ஐயமில்லை. ஆனால் நான் உன் குருவும் கூட என்பதை மறந்துவிடாதே என்று கூறுவதுண்டு. தம்மிடம் தீட்சை பெற வருபவர்களுள் பலர் அதற்கான தகுதியற்றவர்கள் என்பது அன்னைக்கு தெரியும். ஆனால் அவரது பெரும் கருணை அவர்களின் குறைகளை ஒதுக்கி வைத்துவிட்டது. இதை பற்றி அவர் சீடர் ஒருவரிடம், மகனே, என்னிடம் தீட்சைக்காக வருபவர்களுள் பலர் ஒன்றுக்குமே உதவாதவர்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் செய்யாத பாவங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் என்னை அம்மா என்று அழைத்ததும் நான் அனைத்தையும் மறந்து விடுகிறேன். அவர்களும் தங்கள் தகுதிக்கு அதிகமாக என்னிடமிருந்து பெற்று செல்கிறார்கள் என்று கூறியுள்ளார். இவ்வாறு அன்னையிடம் தீட்சை பெற்று உயர்ந்தோர் எண்ணற்றோர். அவர்கள் அத்தனை பேரையும் பற்றியோ அல்லது அன்னை குருநிலையில் எவ்வாறெல்லாம் அருள் புரிந்தார் என்பதையோ அறிந்து கொள்வது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம். மேலே நாம் கண்ட 3 நிபந்தனைகளும் அன்னையின் குருநிலையில் எவ்வாறு நிறைவேறின என்பதையும் குருநிலையில் அன்னையின் தனித்தன்மையையும் மட்டும் நம்மால் இயன்ற அளவு இங்கே காணப்போகிறோம். எந்த துறையிலும் சரியான பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்து விட்டோமானால் குறிக்கோள் நிறைவேறியே தீரும் என்பார் சுவாமி விவேகானந்தர். மனிதர்கள் உடல் அமைப்பில் மட்டுமல்ல, மன அமைப்பிலும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள். மனப்பாங்கிற்கு ஏற்ப அவர்களின் பாதைகள் வேறுபடுகின்றன. தவறான பாதையை தேர்ந்தெடுத்த ஒருவன் தலைகீழாக நின்று சாதனைகள் புரிந்தாலும் முன்னேறுவதில்லை. ஓர் அதிசயமான உண்மை என்னவென்றால், பிறரை பற்றிய விஷயங்களை அக்கவேறு ஆணிவேராக அறிந்திருக்கின்ற நமக்கு நம்மை பற்றி, நமது மன அமைப்பை பற்றி எதுவும் தெரியாது. இங்குதான் ஒரு குரு தேவைப்படுகிறார். உண்மையான குருவால் மட்டுமே நமக்கு ஏற்ற பாதையை காட்ட முடியும். அன்னையை பொறுத்தவரை பார்த்ததுமே ஒருவரை முழுமையாக எடை போட்டு விடுவார். முதலில் அவர் இல்லறத்தில் ஈடுபடுவாரா இல்லை துறவற வாழ்வை ஏற்று நடப்பாரா என்பதை கண்டு அதற்கு ஏற்ப அவரிடம் பழகுவார். சில வேளைகளில் இது வியப்பூட்டுவதாகவும் விந்தையாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்ச்சியை காண்போம். இளைஞர் ஒருவர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் அன்னையிடம் தீட்சை பெற்றார். தேசிய விடுதலை இயக்கங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் அவர்.
துறவியாக வேண்டும் என்ற நினைப்பே அப்போது அவருக்கு இல்லை. தீட்சை முடிந்ததும் அவர் பழங்கள், இனிப்பு, துணி முதலியவற்றை குரு தட்சிணையாக அன்னையிடம் சமர்ப்பித்தார். ஆனால் அன்னை அதை ஏற்றுக்கொள்ளாமல், துறவிகளிடம் நான் காணிக்கை பெறுவதில்லை என்று கூறினார். அந்த இளைஞனுக்கு குழப்பமாகிவிட்டது. தான் துறவியல்ல, ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் என்று அன்னையிடம் கூறினார். ஆனால் அன்னை முன்பு கூறியதையே மறுபடியும் கூறி காணிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார். 3 முறை அந்த இளைஞன் அன்னையை வேண்டினான். அன்னை 3 முறையும் முதலில் கூறியதையே கூறி காணிக்கையை மறுத்துவிட்டார். சில ஆண்டுகள் கழிந்தன. அந்த இளைஞரின் வாழ்வில் எதிர்பாராத பல மாற்றங்கள் நேர்ந்தன. அவர் ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்து துறவியானார். அன்னையின் வரலாற்று ஆசிரியர்களுள் ஒருவரான சுவாமி நிகிலானந்தரே அவர். துறவு வாழ்க்கைக்கு தகுதியானவர்களாக தாம் காண்பவர்களை துறவின் பெருமையை கூறி ஊக்கப்படுத்துவார். யார் எதிர்த்தாலும் கவலைப்படாமல் அவர்களுக்கு சந்நியாசம் அளிப்பார். அதுபோலவே துறவு வாழ்வை விரும்புகின்ற பலரை தடுத்தும் இருக்கிறார். அவர்களிடம், ஏனப்பா திருமணம் வேண்டாம் என்கிறாய்? உலகில் உள்ள எல்லாம் ஜோடி ஜோடியாகத்தானே உள்ளன. கண்கள் 2, காதுகள் 2, கால்கள் 2, அதுபோலவே கணவன் மனைவியும். பயம் எதற்கு? குருதேவருக்கு எத்தனையோ இல்லற பக்தர்கள் இருந்தார்கள். பயமின்றி திருமணம் செய்து கொள் என்று கூறுவார். துறவு வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று தாம் கருதுபவர்கள் எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் அவர்களுக்கு சந்நியாசம் கொடுக்கவோ துறவு வாழ்வில் ஊக்கப்படுத்தவோ மாட்டார். அடுத்த கட்டமாக சீடரின் இஷ்ட தெய்வத்தையும் மந்திரத்தையும் தேர்ந்தெடுப்பார். அவர் சைவரா, வைணவரா, சாக்தரா, அவருக்கு எந்த தெய்வத்தின் மீது பக்தி அதிகம் என்பதையெல்லாம் கேட்பார். சிலருக்கு இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாது. அவர்கள் அன்னையிடம் பொறுப்பை விட்டுவிட்டு அன்னையே தங்களுக்குரிய இஷ்ட தெய்வத்தையும் மந்திரத்தையும் தேர்ந்தெடுத்து தரும்படி வேண்டுவார். இனி அவர்கள் கூறும் பதில்களை மட்டுமே வைத்து அவர்களுக்கு அன்னை தீட்சை அளித்து விடுவதும் இல்லை. அவர்களிடம் சில விவரங்களை கேட்ட பிறகு தியானத்தில் ஆழ்வார். அவர் கூறியதும் தமது உள்ளுணர்வும் ஒன்றாக உள்ளதா என்று பார்ப்பார். பின்னரே அவருக்குரிய மந்திரத்தை அளிப்பார். சில வேளைகளில் அது அந்த சீடர் பின்பற்றி வந்ததற்கு மாறான பாதையாகவும் இருக்கும். ஓர் எடுத்துக்காட்டை காண்போம். காளிகிருஷ்ணர் என்ற இளைஞர் அன்னையிடம் தீட்சை பெற வந்தார். அவர் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஜெபம் செய்து அதன் மூலம் அமைதியும் ஆனந்தத்தையும் பெற்று வந்தார். ஆனால் தீட்சையின் போது அன்னை வேறொரு மந்திரத்தை அளித்தார். இது அவருக்கு அதிர்ச்சியை அளித்தது. அன்னையிடம் அது பற்றி குறிப்பிட்டார். அதற்கு அன்னை, அதைவிட இதுவே சிறந்தது, இதையே பின்பற்று என்று கூறினார். அன்னையின் இந்த சொற்கள் அவரிடம் ஒரு பெரிய அற்புதத்தை உண்டாக்கின. புதிய மந்திரத்தை புத்துணர்வுடன் பின்பற்றத் தொடங்கினார். சில நாட்களில் அவரது ஆன்மீக வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தாம் இதற்கு முன் செய்து வந்த சாதனை முறையிலிருந்து இப்போதுள்ள முறை மாறுபட்டதல்ல என்பது அவருக்கு புரிந்தது. புது ஆற்றலும் ஆனந்தமும் அவரிடம் பெருகின. உண்மையான குருவின் மதிப்பு எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெளிவாகியது. மற்றொரு நிகழ்ச்சி. ரசிக்லால் ராய் என்பவருக்கு அன்னை தீட்சை தந்தார். அவருடைய குலதெய்வம் என்னவென்பதை அறிந்து கொள்ள அன்னை விரும்பினார். ஆனால் ரசிக்லாலுக்கு அது தெரியவில்லை. உடனே தியானத்தில் ஆழ்ந்தார் அன்னை. சிறிது நேரத்திற்கு பிறகு, இதுதான் உன் குலதெய்வம் என்று கூறி உரிய மந்திரத்தை அளித்து தீட்சையும் தந்தார். வீடு சென்ற ரசிக்லால் தன் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் விசாரித்தபோது அன்னை கூறியது முற்றிலும் சரியாக இருப்பதை கண்டார். இத்தகைய நிகழ்ச்சிகள் எத்தனையோ பக்தர்களின் வாழ்க்கையில் நடைபெற்றுள்ளன. ஏற்கனவே வேறொரு குருவிடம் தீட்சை பெற்றவர்கள் மறுபடியும் தீட்சை பெறுவதற்காக சில வேளைகளில் அன்னையிடம் வருவார்கள். பொதுவாக அன்னை இப்படிப்பட்டவர்களுக்கு தீட்சை தருவதில்லை என்றாலும் சிலர் மிகுந்த ஆர்வத்தோடு வேண்டி கண்ணீர் வடிப்பார்கள். அவர்களுக்கு மட்டும் தீட்சை தருவார். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பற்றி அன்னை சொல்லும்போது என்னால் யாருடைய கண்ணீரையும் பார்க்க முடிவதில்லை. அதனால் அத்தகையவர்களுக்கு தீட்சை தரும் முன் அவர்களுக்கு நான் தரப்போகும் மந்திரத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையை ஏற்படுத்துமாறு குருதேவரை வேண்டிக் கொள்வேன். பிறகு அவரது கட்டளைப்படி ஏற்கனவே அவர்கள் பெற்றிருக்கும் மந்திரத்துடன் புதிய மந்திரத்தையும் சேர்த்து தீட்சை அளிப்பேன். இப்படி நான் கூடுதலாக தருகின்ற மந்திரம்
அவர்களுக்கு இறைவனிடமும் அவரது திருநாமத்திலும் புதிய நம்பிக்கையையும் வலிமையையும் அளிக்கும் என்று கூறியுள்ளார். இப்படி ஏற்கனவே குலகுருவிடம் தீட்சையை வாங்கிய ஒருவர் அன்னையிடம் மறுபடியும் தீட்சை பெற்றார். இதை அறிந்த அந்த குரு கோபம் கொண்டு சீடரை சபித்து அழித்துவிடப் போவதாக கூறினார். சீடர் மிகுந்த கலவரத்தோடு அன்னையிடம் வந்தார். அதற்கு அன்னை, யாருடைய சாபமும் உன்னை ஒன்றும் செய்யாது என்று அவரை தேற்றினார். அந்த குரு கூறியது போல் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் தம்மிடம் இவ்வாறு தீட்சை பெறுபவர்கள் தங்கள் குலகுருவிற்கு ஆண்டுதோறும் தரவேண்டிய காணிக்கையை நிறுத்தாமல் கொடுக்குமாறு பார்த்து கொள்வார் அன்னை. அன்னைக்கு வங்க மொழி மட்டுமே தெரியும். அவர் தென்னிந்தியாவில் பயணம் செய்தபோது பக்தர்களோடு பேச முடியவில்லை. அவரிடம் வந்தவர்கள் அம்மா மந்திரம், அம்மா தீட்சை என்ற வார்த்தைகளை மட்டுமே கூறினார்கள். அவர்களோடு எந்தவித பேச்சும் இல்லாமலே அவர்களுக்கு ஏற்ற அதே வேளையில் அவர்கள் பின்பற்றி வந்த சம்பிரதாயத்திற்கும் உகந்த இஷ்ட தெய்வத்தையும் மந்திரத்தையும் மிக பொருத்தமாக அன்னை அவர்களுக்கு தந்தார். இது அவரால் எப்படி முடிந்தது என்பதை கேட்டபோது அன்னை கூறினார், சிலருக்கு நான் தீட்சை அளிக்க ஆரம்பித்த உடனே என் மனதில் இதை சொல் அதை சொல் என்று தோன்றும். சிலருக்கு உபதேசம் செய்யும் போதோ எனக்கு எதுவுமே தெரியாதது போல் இருக்கும். மனத்திலும் எந்த நினைப்பும் தோன்றாது. பேசாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பேன். நெடுநேரம் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு அவர்களுடைய மந்திரம் என் மனக்கண் முன் தோன்றும். நல்ல சாதகர்களுக்கு தீட்சை தரும்போது உடனடியாகவும் தானாகவும் அவர்களுக்குரிய மந்திரம் என் மனதில் தோன்றிவிடும் என்று அன்னை கூறியுள்ளார். அன்னைக்கு மந்திரங்களில் எவ்வளவு ஆழ்ந்த ஞானம் இருந்தது என்பதை கீழ்வரும் நிகழ்ச்சி விளக்குகிறது. ஒருமுறை உத்போதனில் அன்னை ஒருவருக்கு மந்திர தீட்சை அளித்தார். பின்னர் கீழே சுவாமி சாரதானந்தரிடம் சென்று ஜெபம் செய்யும் முறையை தெரிந்து கொள்ளுமாறு அவரிடம் கூறினார். பக்தர் சென்று கேட்டபோது சுவாமிகளும் அவற்றை தெளிவாக விளக்கினார். பேச்சுவாக்கில் அந்த பக்தர் தம்மை அறியாமல் மந்திரத்தை உச்சரித்து விட்டார். சுவாமிகள் மந்திர சாஸ்திரங்களை பற்றி நன்றாக அறிந்தவர். இந்த மந்திரத்தை கேட்டபோது அதில் ஏதோ தவறு இருப்பது போல் அவருக்கு பட்டது. எனவே அன்னையிடம் சென்று அதனை தெளிவுபடுத்தி வருமாறு அனுப்பினார். அன்னை மந்திரத்தை கேட்ட பிறகு அது சரிதான் என்று கூறி அனுப்பினார். சுவாமிகளுக்கு சந்தேகம் தீரவில்லை. எனவே பக்தரை மீண்டும் மேலே அனுப்பினார். இந்த முறையும் முன்பு தெரிவித்ததையே அன்னை கூறினார். ஆனாலும் சுவாமிகளுக்கு அந்த மந்திரத்தில் ஏதோ தவறு இருப்பதாகவே தோன்றியது. எனவே அந்த பக்தரிடம் மீண்டும் மேலே சென்று அன்னையிடம் நன்றாக உச்சரித்து காட்டி உறுதி பெறுமாறு கூறி அனுப்பினார். இந்த முறை அன்னை மந்திரத்தை கேட்டுவிட்டு சற்று உறுதியான குரலில், இது சரியான மந்திரம்தான், ஜெபம் செய்கின்ற முறையை மட்டும் உனக்கு கற்றுத்தருமாறு சரத்திடம் சொல் என்று கூறினார். சுவாமிகளும் மௌனமானார். காலம் கடந்தது. அன்னையின் மகா சமாதிக்கு பிறகு ஒரு நாள் சுவாமிகள் சக்தி வழிபாடு பற்றிய ஓர் அரிய நூலை படிக்க நேர்ந்தது. அதில் அன்னை அந்த பக்தருக்கு அளித்த மந்திரம் அப்படியே இருந்தது. திகைத்து விட்டார் சுவாமிகள். தாம் எவ்வளவோ கற்றறிந்தும் அன்னையின் ஆழ்ந்த ஞானத்திற்கு முன் தமது அறிவு எதுவுமே இல்லை என்பதை கண்டார் அவர். தடைகள் இல்லாத ஒரு வாழ்வு கிடையாது. ஆன்மீக வாழ்வில் அவை எண்ணற்றவை. உண்மை குரு ஒருவரால் மட்டுமே சீடனுக்கு ஏற்பட்டுள்ள தடையின் உண்மை பரிமாணத்தை உணர்ந்து அவனுக்கு உதவ முடியும். தீட்சை அளிப்பதும் சீடர்களின் சாதனை முறைகளில் எழும் தடைகளை விலக்கி அவர்களுக்கு வழிகாட்டுவதும் அன்னையின் வாழ்வில் அன்றாட நிகழ்ச்சிகள். ஓரிரு நிகழ்ச்சிகளை மட்டும் இங்கே பார்ப்போம். தீட்சை பெற்ற பின் முறையான பயிற்சியின்மையாலும் வேறு பல காரணங்களாலும் பலர் மந்திரத்தை மறந்து விடுவார்கள். இன்னும் சிலருக்கு மந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டோமா இல்லையா என்ற சந்தேகம் அடிக்கடி வந்துவிடும். அதை தெளிவுபடுத்தி கொள்ள அன்னையிடம் வருவார்கள். ஒரு பெண் தான் தீட்சை பெற்ற 3 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய சந்தேகத்தோடு அன்னையிடம் வந்தாள். அவளது சந்தேகத்தை கேட்டதும் அன்னை, அப்படியா, உனக்கு நான் தீட்சை தந்து வெகு நாளாகிறதே, இன்னும் அந்த மந்திரம் எப்படி என் நினைவில் இருக்கும்? சரி, கொஞ்சம் இரு, வருகிறேன் என்று கூறிவிட்டு பூஜை அறைக்குள் சென்றார். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்ததும், மகளே, இந்த மந்திரத்தை தானே உனக்கு தந்தேன் என்று ஒரு மந்திரத்தை கூறினார்.
அந்த சிஷ்யையும் அதே மந்திரம்தான் என்று கூறி தானும் அதையே ஜெபித்து வருவதாக சொன்னாள். அடுத்து நாம் காணப்போகின்ற நிகழ்ச்சி பொதுவாக இன்று நாம் பரவலாக காண்கின்ற குழப்பத்தை அடிப்படையாக கொண்டது. ராஜயோகம் என்ற நூல்களை படித்ததும் அதில் காணப்படுகின்ற பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்ற ஆவல் இயல்பாக எழுவதுதான். ஏனெனில் அது கூறுகின்ற ஒளி காட்சிகளும் ஒளி அனுபவங்களும் எந்த மனதையும் கவர்ந்து இழுக்கக்கூடியவை. ஆனால் பயிற்சி செய்பவருக்குரிய தகுதிகளாக அந்த நூல்கள் கூறுபவற்றை மட்டும் நாம் விட்டுவிடுகிறோம். அந்த தகுதிகளை அடைந்த பின் பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பது நம் மனதில் உரைப்பதில்லை. எடுத்ததும் பயிற்சிதான். விளைவு தீராத நோய்கள், மூளை கோளாறு இவையே. ரங்கூனில் வாழ்ந்த ஷியாமாசரண் என்பவரும் சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம் என்னும் நூலை படித்தார். பின்னர் ஒரு நாளைக்கு சுமார் 3 மணி நேரம் பிராணாயாமம் பழகத் தொடங்கினார். அதன் காரணமாக அவர் காதுகளில் உஸ் என்னும் பெரும் ஓசை எப்போதும் கேட்கத் துவங்கியது. இந்த சத்தம் அவருக்கு பெரும் இடையூறாக இருந்தது. அலுவலக வேலைகளில் மனம் ஒன்றே அவரால் வேலை செய்ய முடியவில்லை. பல மருத்துவர்களிடம் சிகிச்சை செய்து பார்த்தார். பலன் எதுவும் ஏற்படவில்லை. இறுதியில் விடுப்பு எடுத்துக்கொண்டு கல்கத்தா வந்தார். வேலூர் மடத்திற்கு சென்றபோது அன்னையை பற்றி கேள்விப்பட்டார். உடனே ஜெயராம்பாடி சென்றார். ஜெயராம்பாடியின் புனிதமான சூழ்நிலையே அவருக்கு அமைதியை தந்தது. இவ்வளவு காலம் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தி அவரை அலைக்கழித்து வந்த அந்த ஓசையும் நின்றுவிட்டது. பிறகு அன்னையை சந்தித்த அவர் தனக்கு பிராணாயாமத்திலும் மற்ற யோக பயிற்சியிலும் உள்ள ஆர்வத்தை தெரிவித்தார். இதை கேட்ட அன்னை, அத்தகைய கடுமையான பயிற்சிகளை செய்யும் அளவிற்கு உன் உடம்பிலும் மனதிலும் சக்தியை சேமித்து வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு ஷியாமாசரண், அப்படியானால் வேறு என்னதான் வழி என்று கேட்டார். அப்போது அன்னை கூறினார், நீ செய்ய வேண்டியவற்றை நான் சொல்கிறேன் என்று கூறி அவருக்கு தீட்சை தந்து ஒரு நாளைக்கு 2 முறை ஜெபம் மட்டும் செய்யும்படி கூறினார். ஆனால் கடுமையான பயிற்சிகளில் நாட்டம் கொண்ட ஷியாமாசரனுக்கு அன்னை கூறிய எளிய வழி திருப்தி அளிக்கவில்லை. ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் செய்ய விரும்புவதாக கூறி வேறு ஏதாவது பயிற்சிகளை சொல்லித்தரும்படியும் வேண்டினார். அன்னையோ ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே ஜெபம் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் கூறி, உன் உடம்பும் மனமும் தாங்க முடியாது, இவ்வளவுதான் என்றார். எப்படி அன்னையால் சீடர்களின் மனதையும் அதன் தகுதியையும் புரிந்து கொள்ள முடிகிறது என்ற வியப்பாக இருக்கிறதல்லவா? அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. குருதேவி அத்தியாயத்தின் தொடர்ச்சி. இனி நாம் காணப்போகின்ற நிகழ்ச்சிதான் அன்னையின் தடை நீக்கும் ஆற்றலுக்கு ஈடு இணையற்ற எடுத்துக்காட்டாகும். இதுவும் காளிகிருஷ்ணரின் வாழ்வில் நடைபெற்றதுதான். இவர் பின்னாளில் சுவாமி விரஜானந்தர் என்ற பெயரில் துறவியாகி சுவாமிஜியின் அருளாணைப்படி பணிகளில் ஈடுபட்டு வந்தார். சுவாமிஜி 1902ஆம் ஆண்டு மறைந்தார். இந்த பிரிவை விரஜானந்தரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே சுமார் 1½ ஆண்டு காலம் மாயாவதியின் அருகில் ஏகாந்தமான குடில் ஒன்றில் தவ வாழ்வில் ஈடுபட்டார். முழுமையான மௌன விரதம் அனுசரித்து ஒரு நாளில் 15 மணி நேரம் ஜெபத்திலும் தியானத்திலும் கழித்தார். இந்த கடுமையான தவம் அவரது நரம்பு மண்டலத்தை பாதித்தது. உடம்பையும் மோசமாக தாக்கியது. நாளாக நாளாக தன் மனம் எந்த வேலைகளிலும் ஈடுபட விரும்பாதது போல் அவருக்கு தோன்றியது. மனம் அப்படியே வெறுமையாகிவிட்டதாக அவர் உணர்ந்தார். உடனே தீவிர சாதனைகளை விட்டுவிட்டு சாஸ்திரங்களை படிக்க துவங்கினார். அப்போதும் அவரது நிலையில் மாறுதல் ஏற்படவில்லை. அது மட்டுமின்றி உடல்நிலையும் கவலைக்கிடமானது. எனவே வேலூர் மடத்திற்கு திரும்பினார். அவரது நிலைமையைக் கண்டு அதிர்ச்சியுற்ற மூத்த துறவியர் அவரை பிரபல மருத்துவர்களிடம் அழைத்து சென்றனர். தீவிர சிகிச்சை அளித்தும் பயனேதும் ஏற்படவில்லை. இப்படி சுமார் 6 மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் அவருக்கு அன்னையிடம் செல்ல வேண்டுமென்று தோன்றியது. உடனே ஜெயராம்படிக்கு புறப்பட்டு சென்றார். 5 வருடங்களுக்கு பிறகு அவர் அன்னையை சந்திக்கிறார். எலும்பும் தோலுமாக வந்த அவரை கண்டதும் அன்னை திடுக்கிட்டு விட்டார். என்ன கோலமாக இருக்கிறான் என்று அவரது தாயுள்ளம் பதறியது. விரஜானந்தரின் நிலைமைக்கு காரணம் உடல் நோய் அல்ல என்பது அவரை பார்த்ததுமே அன்னைக்கு தெரிந்தது. உடனே அவரிடம், மகனே, நீ உன் மனத்தை எங்கே ஒருமைப்படுத்துகிறாய்?
தலையிலா இதயத்திலா என்று கேட்டார். அதற்கு விரஜானந்தர், தலையில்தான் அம்மா, ஏனெனில் அங்கு மனத்தை ஒருமுகப்படுத்தி தியானிப்பது இதமாக இருக்கிறது, மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கிறது என்றார். பதறிவிட்டார் அன்னை. மகனே, நீ என்ன செய்துவிட்டாய்? அது இறுதி நிலையில் செய்ய வேண்டியதாயிற்றே. திடீரென்று மனத்தை அவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போக முடியுமா? முதலில் மனத்தை தலையில் ஒருமைப்படுத்திவிட்டு பின்னர் இதயத்திற்கு கொண்டு வர வேண்டும். அங்குதான் இஷ்ட தெய்வத்தை தியானிக்க வேண்டும் என்று கூறினார். என்ன ஆச்சரியம்! எவ்வளவோ சிகிச்சைகளும் மருந்துகளும் உணவு கட்டுப்பாடுகளும் சாதிக்க முடியாததை அன்னையின் அறிவுரை சாதித்தது. அன்னை கூறியது போல் தியான முறையை மாற்றியதும் விரஜானந்தரின் உடல் மற்றும் மன நிலைகளில் பிரமிக்கத்தக்க மாறுதல் உண்டாகியது. மிக குறுகிய காலத்தில் அவரது பழைய நிலைமை திரும்பியது. இதற்காகத்தான் பூரண குரு ஒருவர் வேண்டும். அன்னை மட்டும் அவருக்கு வழிகாட்டாவிட்டால் என் வாழ்வே நாசமாகி இருக்கும் என்று விரஜானந்தர் பின்னாளில் நினைவு கூர்ந்தார். உடம்பை பற்றிய அனைத்தையும் அறிந்திருக்கின்ற கைதேர்ந்த மருத்துவரால் மட்டுமே வியாதி எதுவானாலும் அதற்கு சிகிச்சை அளிக்க முடியும். அதுபோல் மனித மனதின் செயல்பாடுகள், அமைப்பு அனைத்தும் அறிந்த ஒரு குருவால் மட்டுமே சீடனின் வாழ்வில் வருகின்ற இதுபோன்ற தடைகளை நொடியில் விலக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் என்பது இயற்கை எங்கும் காணப்படும் நியதி. சீடனின் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்துவதற்காக குரு தனது ஆற்றலை அளிக்கிறார். அதே வேளையில் அவனது பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒருவனுக்கு உண்மையிலேயே நன்மை செய்யும்போது குருவின் ஆற்றல் குறைவதுடன் அவர் தனது பாவங்களின் பலனையும் அனுபவிக்க நேர்கிறது. தவ ஆற்றல் மிக்க குருவினால் மட்டுமே இதனை செய்ய முடியும். இதன் காரணமாகத்தான் சாதாரண குருவினால் மிக சிலருக்கே உண்மையாக நன்மை செய்ய இயலும். அன்னை நூற்றுக்கணக்கானோருக்கு அருள் புரிந்தார். அது எவ்வளவு கடினமானது என்பதை உணர்வதற்கு அன்னை ஒருவருக்கு தீட்சை தந்தபோது கூறியவற்றை நினைவிற்கு கொண்டு வருவது போதுமானது. குருவின் ஆற்றல் அவர் அளிக்கின்ற மந்திரத்தின் மூலம் சீடனுள் பாய்கிறது. அதே வேளையில் சீடனின் பாவங்களை குரு தன்னிடம் ஏற்றுக்கொள்கிறார். அதன் பலனாக அவர் நோய்களினால் பாதிக்கப்படுகிறார். குருவாக இருப்பது மிக மிக கடினம். பாவங்களுக்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுபோல் நல்ல சீடனால் அவர் இதம் பெறவும் செய்கிறார். சிலர் வேகமாக முன்னேறுகிறார்கள், சிலரது வளர்ச்சி மெதுவாக உள்ளது. அது அவரவர் முன்வினை பயன்களால் அடைந்துள்ள மனப்பக்குவத்தை பொறுத்தது. அதனால்தான் ராக்கால் தீட்சையளிக்க தயங்குகிறான். அவன் என்னிடம், அம்மா, தீட்சையளித்த மறுநாளே எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. மந்திர தீட்சை என்றாலே என் உடல் தகிக்க துவங்கிவிடுகிறது என்று கூறினான். பெரும்பாலும் மேற்கூறிய காரணத்திற்காக சுவாமி பிரம்மானந்தர் அவ்வளவு எளிதாக யாருக்கும் தீட்சை கொடுக்க மாட்டார். மிக பலரை அன்னையிடம் அனுப்பிவிடுவார். ஆனால் அன்னையை பொறுத்தவரையில் அவரது எல்லையற்ற தாய்ப்பாசமும் கருணையும் தீட்சை தருவதால் உடலுக்கு ஏற்படும் துன்பங்களை மறக்க செய்தன. எல்லோருக்கும் அவர் தீட்சை தந்தார். அன்னையின் இந்த மகோன்னதமான குணத்தை கண்ட சுவாமி பிரேமானந்தர், எங்களால் விழுங்க முடியாத விஷயங்களை எல்லாம் நாங்கள் அன்னையிடம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவரோ எல்லோருக்கும் அடைக்கலம் தந்து அனைவருடைய பாவங்களையும் ஏற்று அவற்றை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார். அன்னையை புனிதத்தின் திரண்ட வடிவம் என்று வர்ணிக்கிறார் சுவாமி அபேதானந்தர். அவரது எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் புனிதத்தின் பேரமைதி ஒன்றே தவழ்ந்தது. எனவே புனிதமற்ற பாவமிக்க ஏதாவது ஒன்றுடன் தொடர்பு கொள்ள நேரும்போது அவரது உடல் வேதனையால் துடித்தது. தூய்மையற்ற மனமும் பாவ சிந்தனைகளும் உடைய சிலர் அவரது பாதத்தை தொடும்போது இதை நேரடியாகவே காண முடிந்தது. அத்தகையோர் அன்னையின் பாதத்தை தொட்டால் அவரது பாதங்கள் தானாக பின்னுக்கு இழுத்து கொள்ளும். தூய்மையில்லாத மனிதர்கள் இப்படி அவரது திருவடிகளை தொட்டபோது அன்னை எவ்வளவு வேதனையை அனுபவித்தார் என்பதை அவரது சீடர்கள் நேராகவே கண்டிருக்கிறார்கள். 1916ஆம் ஆண்டு பேலூர் மடத்தில் கொண்டாடப்பட்ட துர்கா பூஜையில் அன்னை கலந்து கொண்டார். அப்போது கணக்கற்றோர் அவரது பாதங்களை தொட்டு வணங்கினர். சிறிது நேரம் சென்றபின் அன்னை தம் 2 பாதங்களையும் கங்கை நீரால் நெடுநேரம் கழுவினார். இதை கண்ட யோகின்மா, அம்மா, என்ன காரியம் செய்கிறீர்கள்? இப்படி கழுவிக்கொண்டே இருந்தால் ஜலதோஷம் பிடித்து கொள்ளப் போகிறது என்றார். அதற்கு அன்னை, நீ சொல்வது சரிதான் யோகின்.
ஆனால் நான் ஏன் இப்படி செய்கிறேன் என்பதை உனக்கு எவ்வாறு விளக்குவேன்? சிலர் என் கால்களை தொட்டு வணங்கும்போது எனக்கு இதமாக இருக்கிறது. ஆனால் வேறு சிலர் தொடும்போதோ நெருப்பை கொட்டினார் போன்ற எரிச்சல் உண்டாகிறது. குளவி கொட்டியது போல் வலிக்கிறது. கங்கை நீரால் கழுவும்போதுதான் சிறிதாவது நிவாரணம் கிடைக்கிறது என்றார். ஜெயராம்பாடியில் இத்தகைய ஒரு சம்பவம் நடந்தது. வழக்கமாக அன்னைக்கு தொண்டு செய்கின்ற சீடர் ஒரு நாள் வெளியே போயிருந்தார். அவர் திரும்பி வந்தபோது வராந்தாவில் ஒரு பாயில் அன்னை படுத்திருந்தார். சீடர் வந்ததும் அன்னை அவரிடம், வயதான மனிதர் ஒருவர் வந்தார். அவர் தொலைவில் வருவதை பார்த்தவுடனே நான் என் அறைக்குள் சென்று படுக்கையில் உட்கார்ந்து கொண்டேன். அவர் என் பாதங்களை தொட்டு வணங்குவதில் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்தார். நான் எவ்வளவோ தடுத்து பின்வாங்கியும் பிடிவாதமாக அவர் என் பாதங்களை தொட்டு வணங்கினார். அந்த நேரத்திலிருந்து கால்களிலும் வயிற்றிலும் பொறுக்க முடியாத வலியால் நான் துடித்து கொண்டிருக்கிறேன். 3-4 முறை பாதங்களை கழுவிவிட்டேன். அப்படியும் எரிச்சல் நிற்கவில்லை. நீ மட்டும் இங்கே இருந்திருந்தால் என் சைகை மூலம் அந்த மனிதரை பற்றி தெரிந்து கொண்டு அவர் என் கால்களை தொடாதபடி செய்திருப்பாய் என்றார். கல்கத்தாவில் இவ்வாறு பல முறை நிகழ்ந்ததுண்டு. குறிப்பாக திருவிழா நாட்களில் எல்லோரும் வந்து அன்னையின் திருவடிகளை தொட்டு வணங்கும்போது இது ஓர் அன்றாட நிகழ்ச்சியாகவே இருக்கும். சில வேளைகளில் தமக்கு ஏற்படும் வேதனையை மற்றவர்களிடம் சொல்ல நேர்ந்தால் உடனே அன்னை, இவற்றையெல்லாம் சரத்திடம் சொல்லிவிடாதே, அதன் பிறகு மக்கள் இங்கு வருவதையே அவன் நிறுத்திவிடுவான் என்பதையும் கூறுவார். அன்னையின் கருணை அத்தகையதாக இருந்தது. தாம் துன்பப்பட்டாலும் தம்மை வணங்குவதால் மக்கள் பெறும் ஆறுதலை தடுக்க அவர் விரும்பவில்லை. ஒருமுறை கோயல்பாரா ஆசிரமத்தில் அவர் இருந்தபோது சீடர் ஒருவர் தாம் அன்னையின் பாதங்களை தொட்டால் தன்னுடைய பாவத்தின் காரணமாக அவருக்கு வேதனை தோன்றுமோ என்று தயங்கி நின்றார். அப்போது அன்னை, மகனே, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. நாங்கள் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். மற்றவர்களுடைய பாவங்களையும் துன்பங்களையும் நாங்கள் ஏற்று அனுபவிக்கவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? அவர்களின் பொறுப்புகளையெல்லாம் யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். இறுதி நாட்களில் அன்னையின் உடல் மிகவும் பலவீனமாகி பிறருடைய உதவியின்றி எழவோ அமரவோ முடியாத நிலையில் இருந்தார். அப்போது சீடர்கள் அன்னையின் வேதனையை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுள் ஒருவர், அன்னை உடல் நலமடைந்த பின்னர் தீட்சைக்கென்று யாரையும் அவரிடம் அனுமதிக்கக்கூடாது. எண்ணற்றோரின் பாவங்களை ஏற்றுக்கொண்டதால் தானே அவர் இப்படி துன்புற நேர்கிறது என்று கூறினார். இதனை கேள்வியுற்ற அன்னை மெல்ல சிரித்தபடி, நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? வெறும் ரசகுல்லா சாப்பிடுவதற்காகத்தான் குருதேவர் இந்த உலகத்திற்கு வந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறாயா என்றார். தீட்சை தந்தால் அன்னை மிகவும் துன்புறுகிறார் என்பதை அறிந்து வேதனையுற்ற ஒரு பக்தர் ஒருமுறை அன்னையிடம், அம்மா, பக்தர்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டதால் உங்களுக்கு வாத நோய் வந்து நீங்கள் துன்பப்படுவதைக் கண்டு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. நான் தங்களிடம் உள்ளம் உருகி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என் காரணமாக நீங்கள் துன்பப்படக்கூடாது. என் வினை பயன்களுக்கான துன்பம் முழுவதையும் நானே அனுபவிக்கும்படி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார். இதை கேட்ட அன்னை அமைதியாக, அது எப்படி முடியும் மகனே? அதை எப்படி என்னால் அனுமதிக்க முடியும்? நீ சுகமாக இரு, உனக்காக என்னை துயரப்பட விடு என்றார். இதுவரை நாம் கண்ட 3 பண்புகளும் ஓர் உண்மை குருவிடம் காணப்படக்கூடியவைதான். சாதாரண குரு மிக சிலருக்கே நாம் மேற்கண்டது போல் உண்மை வழிகாட்ட முடியும். ஆனால் அன்னை ஆன்மீக ஆற்றலின் சுரங்கமாக இருந்ததால் அவரால் எண்ணற்றோருக்கு வழிகாட்ட முடிந்தது. ஆனால் அன்னையின் தனித்தன்மை இதில் இல்லை. ஒரு சாதாரண குருவிலிருந்து அன்னை 2 விஷயங்களில் வேறுபட்டு நிற்கிறார். அவைகளில் ஒன்று அன்பு, 2வது அபயம். அன்னையிடம் சென்ற ஒவ்வொருவருமே இதனை உணர்ந்தனர். பிரபஞ்சம் தழுவிய தாய்மையையும் தாம் குருதேவரின் அருள் சக்தி என்ற உணர்வையும் அடிப்படையாக கொண்டிருந்ததால்தான் உலகம் இதுவரை கண்டிராத இத்தகைய அன்பை அவரால் அனைவரிடமும் செலுத்த முடிந்தது. சென்றோர் அனைவருக்கும் அவரால் அபயம் அளிக்க முடிந்தது. அன்னையின் அருகில் சென்ற அனைவருமே அவரது புனித அன்பு தங்களை தழுவி பேரமைதியை அளிப்பதை உணர்ந்தனர். அன்னை ஒவ்வொருவரிடமும் அன்பு செலுத்தினார் என்பதில்லை. அவர் அன்பின் ஒரு திரண்ட வடிவாக இருந்தார். அவரிடம் சென்ற அனைவரும் அதன் இனிமையையும் இதத்தையும் உணர்ந்தனர்.
அன்பு என்பது ஓர் ஒருமை சக்தி. அது ஒன்றாக இருக்கும்போது மட்டுமே உண்மை நிலையில் இருக்கிறது. இவரிடம் அவரிடம் என்று அதனை பிரித்து செலுத்தும்போது அது தன் புனிதத்தை இழந்து விடுகிறது. பிரிவுபட்ட அந்த அன்பு துன்பத்தையே தரும். இதைத்தான் அன்னை, மனிதர்களிடம் அன்பு செலுத்தினால் அதனால் துன்பம் வரத்தான் செய்யும். இறைவனிடம் அன்பு செலுத்த முடிந்தால் அது பெரிய விஷயம். அதனால் துன்பமோ துயரமோ எதுவும் வராது என்று குறிப்பிட்டார். இதனால்தான் அவர் தனித்தனியாக யாரிடமும் அன்பு செலுத்தவில்லை என்று கூறுகிறோம். ஆனால் அவரது அருகில் சென்ற ஒவ்வொருவரும் அன்னை தன்னிடம் விசேஷ அன்பு செலுத்துவதாக உணர்ந்தனர். இத்தகைய அன்பு பெருக்கின் காரணமாகத்தான் எந்த பாரபட்சமும் காட்டாமல் தம்மை நாடி வந்த அனைவருக்கும் தீட்சை அளித்தார் அன்னை. அன்னையின் இந்த போக்கை பற்றி அவரது சீடர் ஒருவர், அம்மா, நீங்கள் கணக்கற்ற வகையில் ஏராளமானோருக்கு தீட்சை தருகிறீர்கள். அவர்கள் அத்தனை பேரையும் உங்களால் நினைவு கூட வைத்து கொள்ள முடியாது. அவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றும் நீங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு குரு தன் சீடனின் ஆன்மீக வளர்ச்சியில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே எவ்வளவு பேரை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு பேருக்கு மட்டும் தீட்சை கொடுங்கள் என்றார். அதற்கு அன்னை கூறினார், மகனே, நான் தீட்சை தருவதை குருதேவர் ஒருபோதும் தடுப்பதில்லை. அவர் எனக்கு பல விஷயங்களில் அறிவுரை கூறியிருக்கிறார். தேவையானால் இது பற்றியும் சொல்லியிருப்பார் அல்லவா? நான் என் சீடர்களின் பொறுப்பை குருதேவரிடம் கொடுத்து விடுகிறேன். தினமும் நான் அவரிடம், பகவானே, இந்த சீடர்கள் எங்கிருந்தாலும் அருள் கூர்ந்து அவர்களை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்திக்கிறேன். இதற்கும் மேலாக அவர்களுக்கு தரும் மந்திரத்தை நான் குருதேவரிடமிருந்தே பெறுகிறேன். அதன் மூலம் அவர்கள் பூரண நிலையை அடைவது நிச்சயம் என்றார். இனி பிரார்த்தனையுடன் மட்டும் அன்னை நின்று விடுவதில்லை. நாள்தோறும் ஜெபம் செய்வார். அந்த ஜெபம் எல்லாம் தமது சீடர்களின் நலனுக்காக என்பதை அவரே கூறியுள்ளார். இறுதி நாட்களில் தியானம் செய்வதற்காக கூட அவரால் எழுந்து உட்கார முடியாத நிலைமை உண்டாயிற்று. அப்போதும் அவர் விடியற்காலை 2 மணிக்கு எழுந்து நெடுநேரம் ஜெபம் செய்வார். இதை கவனித்த சீடர் ஒருவர் அன்னையிடம், இரவில் ஏன் நன்றாக தூங்க முடியவில்லையா என்று கேட்டார். அதற்கு அன்னை, என்னால் எப்படி தூங்க முடியும் மகனே? என் பிள்ளைகள் ஆர்வத்தோடு தீட்சை பெற வருகிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் தொடர்ந்து முறையாக ஜெபம் செய்வதில்லை. ஆனால் அவர்களுடைய நன்மைக்கு பொறுப்பேற்று கொண்ட நான் சும்மா இருக்க முடியுமா? எனவே அவர்களுக்காக குருதேவரிடம், ஓ பகவானே, இந்த உலகில் எங்கு பார்த்தாலும் சொல்ல முடியாத வேதனை நிறைந்திருக்கிறது. அவர்கள் மீண்டும் இந்த உலகில் பிறக்க வேண்டாம். அவர்களின் ஆன்மீக உணர்வை எழுப்புங்கள். அவர்களுக்கு முக்தி அளியுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறேன் என்றார். ஒருமுறை பக்தர் ஒருவர் ஒழுங்காக சாதனைகளை செய்ய முடியாமல் தடுமாறினார். இதை அவர் அன்னையிடம் கூறியதும் அன்னை தாம் அவருக்கு நிலையான துணையாக எப்போதும் இருப்பதாக ஆறுதல் கூறினார். இதை கேட்ட பக்தர் அன்னையிடம், அம்மா, உங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவருக்காகவும் நீங்கள் சாதனைகள் செய்வீர்களா என்று கேட்டார். அதற்கு அன்னை, ஆம், எல்லோருக்காகவும் நான் ஜெபம் தியானம் செய்தாக வேண்டும் என்றார். அந்த பக்தர் மேலும், உங்களுக்கோ நிறைய சீடர்கள், அவ்வளவு பேரையும் உங்களால் நினைவில் வைத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டார். அதற்கு அன்னை கூறினார், எவ்வளவு பேரை என்னால் நினைவுபடுத்த முடியுமோ அவர்களை நினைவுபடுத்தி அவர்களுக்காக ஜெபம் செய்கிறேன். நினைவுக்கு கொண்டு வர முடியாதவர்களுக்காக குருதேவரிடம், பகவானே, எனக்கு எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பலருடைய பெயர் கூட என் நினைவில் இல்லை. என் நினைவுக்கு வராத அவர்களையெல்லாம் நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு கருணை காட்டி வாழ்க்கையில் முன்னேற செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பேன் என்று கூறினார். சீடர்கள் குருவுக்கு செய்வதற்கு மாறாக சீடர்களுக்காக சாதனைகள் செய்த அன்பின் திருவுருவான குருவை வேறெங்கும் நாம் காண முடியாது. சாதாரண குருக்கள் மற்றும் சாதுக்களை பொறுத்தவரை மந்திரம், தந்திரம், கிரியை என்ற எந்த வழியை பின்பற்றி தாங்கள் அனுபூதி பெற்றார்களோ அந்த வழியை பிறருக்கு உபதேசிக்க முடியும். அவ்வளவுதான். அவர்கள் தங்கள் புனித வாழ்க்கையின் மூலம் ஒருவனை நல்வழிக்கு ஈர்க்க முடியும். உலக தலைகளில் சிக்கொண்டு உழல்கின்ற அவனிடம் இவ்வாறு செய், அவ்வாறு செய் என்று உபதேசிக்கவும் முடியும். ஆனால் பாவம், அவன் நிர்கதியான நிலையில் நீங்கள் சொல்வது சரி, நீங்கள் சொல்வதை நான் எப்படி செய்து முடிப்பது,
அதற்குரிய ஆற்றலையும் அளித்தால் செய்கிறேன் என்று இவர்களையே திரும்பி பார்க்கிறான். அத்தகையோருக்கு உதவ சாதாரண குருவால் முடியாது. ஆம், உனது தீய செயல்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் செயல்கள் அனைத்தின் பலனையும் ஏற்கிறேன் என்ற தைரியமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் கூறவோ அவ்வாறு செய்யவோ முடியாது. ஆன்மீக உயர்வு குறையும் போது கருணை கடலான இறைவன் அவதரிக்கிறார். மனிதனின் தீய செயல்களின் பலனை அவனுக்காக அனுபவிக்கிறார். தலைகளிலிருந்து அவனை விடுவிக்கிறார். அவர் மட்டுமே இதனை கூற முடியும். அவர் கூறும்போது மட்டுமே மனிதன் அதனை நம்புகிறான். அன்னையிடம் சென்ற ஒவ்வொருவரும் இத்தகைய அபய நிலையை உணர்ந்தனர். தங்களின் இவ்வுலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, மறு உலக வாழ்க்கையிலும் தன்னை காக்க வல்லவர் அன்னை என்ற உணர்வு அன்னையின் சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டது. அன்னை உன்னை ஆசீர்வதித்தால் அந்த கணமே உன் தலைவிதி மாற்றி எழுதப்பட்டு விட்டது என்ற பக்தர் ஒருவருக்கு எழுதுகிறார் சுவாமி சுபோதானந்தர். தீட்சை பெற்று கொண்டோருள் பலரும் தங்களால் முறையாக ஜெபம் செய்ய முடியவில்லை என்று அன்னையிடம் வந்து முறையிடுவர். அப்போதெல்லாம் அவர்களிடம் அன்னை, பயப்படாதே, உன்னால் முடிந்த அளவு ஜெபம் செய், குருதேவரை சரணடைந்து விடு, உனக்கொரு அம்மா இருக்கிறாள் என்பதை மறவாதே என்று கூறுவார். அவர்களால் பெரிதாக சாதனை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதற்காக அவர்களுக்கு அபயம் அளித்து அவர்களுக்காக ஜெப தியானங்கள் செய்வார். அன்னையின் சீடர் ஒருவர் எழுதிய நினைவு குறிப்பில் உள்ள உரையாடல் பகுதி இதனை தெளிவாக விளக்குகிறது. அதனை இங்கே பார்ப்போம். அந்த சீடர் குடும்ப பிரச்சனைகள், மன உளைச்சல் போன்றவற்றின் காரணமாக வேதனையின் விளிம்பிற்கே சென்று விட்டார். ஒரு நாள் அன்னையிடம் சென்று தன் மனத்துயரை எல்லாம் கண்ணீருடன் கூறினார். அதனை கேட்ட அன்னையின் கண்களும் குளமாயின. அனைத்தையும் கூறிய பின்னர் அந்த பக்தர், அம்மா, அழிந்து போவதுதான் என் விதியா என்று வேதனை வெடிக்க கேட்டார். அன்னை கூறினார், என்ன சொல்கிறாய் மகனே, நீ என் பிள்ளையான நீ அழிய முடியுமா? இங்கு வருகின்ற அனைவருக்கும், என் பிள்ளைகள் அனைவருக்கும் முக்தி உரியதாகிவிட்டது. கடவுள் கூட என் பிள்ளைகளை எதுவும் செய்ய முடியாது. சீடர் கேட்டார், அம்மா, இப்போது நான் என்ன செய்யட்டும்? அன்னை கூறினார், என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அமைதியாக இரு. உரிய காலத்தில் உங்கள் அனைவரையும் முக்தி பேரானந்தத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒருவர் உன்னுடன் எப்போதும் இருக்கிறார் என்பதை நினைவு கொள். சீடர் கூறினார், அம்மா, இங்கே இருக்கும் வரை ஆனந்தமாக இருக்கிறது. வீடு சென்றால் மறுபடியும் குழப்பமும் கெட்ட எண்ணங்களும் தான். அன்னை கூறினார், இது முன்வினை பயன்களால் ஏற்படுவது. பலவந்தமாக அவற்றை விரட்ட முடியுமா? சத்சங்கத்தை நாடு, தூய்மையாக வாழ முயற்சி செய், படிப்படியாக எல்லாம் சரியாகும். குருதேவரிடம் பிரார்த்தனை செய், நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த பிறவியிலேயே நீ முக்தி பெற்றுவிட்டாய். ஏன் பயப்படுகிறாய்? உரிய காலத்தில் அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். இத்தகைய அபய வாக்கினை சாதாரண மனிதர் இன்னொருவரிடம் கூற முடியுமா? அப்படியே கூறினாலும் அதை அவர்தான் நம்பி விடுவாரா? இந்த அத்தியாயத்தில் அன்னையின் குருநிலை என்ற பரிமாணத்தில் அவர் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வாறு குருவாக இருந்தார் என்பதை மட்டுமே இங்கு கண்டோம். அவர் துறவியருக்கு எப்படி வழிகாட்டினார், ராமகிருஷ்ண மிஷனை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை இனி பார்ப்போம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. 23வது அத்தியாயம். சங்க குரு. சமுதாய கடமைகளை வலியுறுத்தி இந்திய வரலாற்றில் எழுந்த முதல் துறவியர் சங்கம் என்ற ராமகிருஷ்ண துறவியர் சங்கத்தை பற்றி பின்னாளில் நிவேதித்தை எழுதினாள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இத்தகைய ஓர் இயக்கத்தை வழிநடத்தியவராக ஒரு பெண் போற்றப்படுவது பெண் குலத்திற்கு பெருமை தருகின்ற செய்தி அல்லவா? அன்னையை சங்க ஜனனியாக ஏற்கனவே பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் அவர் எவ்வாறு ராமகிருஷ்ண துறவியர் சங்கத்தை வழிநடத்தினார் என்பதை பார்ப்போம். தனி மனித வளர்ச்சியிலும் சரி, சமுதாய வளர்ச்சியிலும் சரி, இந்த சங்கத்தின் பங்கு மகத்தானதாக இருக்கப் போகிறது என்பதை உணர்ந்திருந்த அன்னை அதன் வளர்ச்சியில் மிகுந்த கவனம் செலுத்தினார். வரலாற்றில் அது எவ்வளவு முக்கியமான இடத்தை வகிக்கப் போகிறது என்று அன்னை கருதியிருந்தார் என்பதை கீழ்வரும் நிகழ்ச்சியால் அறியலாம். கல்கத்தாவில் பிளேக் நோய் பரவிய போது சுவாமி விவேகானந்தர் சகோதரி நிவேதித்தையின் தலைமையில் நிவாரண பணியை ஆரம்பித்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த பணிக்கான நிதி வந்து சேரவில்லை.
எனவே தேவைப்பட்டால் பேலூர் மடத்தையே விற்று நிவாரணப் பணிக்கு பயன்படுத்த வேண்டியதுதான் என்று தமது சகோதர துறவியரிடம் தெரிவித்தார். இது அன்னையின் காதுகளை எட்டியது. சுவாமிஜி இந்த கருத்தை சற்று உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் கூறியிருந்தார். ஒருவேளை அவருக்கு அந்த நோக்கம் உண்மையிலேயே இருந்திருக்காது. ஆனாலும் அத்தகைய எண்ணத்தையே அன்னை வரவேற்கவில்லை. இது என்ன பேச்சு? பேலூர் மடத்தை விற்கப் போகிறானா? அந்த மடம் என் பெயரில் சங்கல்பம் செய்யப்பட்டுள்ளது. குருதேவரின் பெயரில் நிறுவப்பட்டுள்ளது. இதில் விற்பனை செய்யும் உரிமை அவனுக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு நிவாரணப் பணியிலேயே பேலூர் மடத்தின் லட்சியங்கள் முடிந்து போக வேண்டியதுதானா? என்னென்ன லட்சியங்களுக்காக அது நிறுவப்பட்டுள்ளது தெரியுமா? குருதேவர் எண்ணற்ற கருத்துக்களின் இருப்பிடமாக இருந்தார். அவை இந்த மடத்தின் மூலமே உலகமெங்கும் பரவப் போகிறது. யுக யுகமாக இது இவ்வாறே நடைபெறப் போகிறது என்று அன்னை கூறினார். ராமகிருஷ்ண சங்கத்தின் இத்தகைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்ததால் அதன் வளர்ச்சியில் தீவிர ஆர்வம் காட்டினார் அன்னை. தகுதியுடைய இளைஞர்களுக்கு எந்த எதிர்ப்பையும் பற்றி கவலைப்படாமல் சந்நியாச தீட்சை அளித்து அவர்களை ராமகிருஷ்ண துறவியர் பரம்பரையில் சேர்த்தார். மடத்தில் இளைஞர்கள் சேர்வதற்கு பெற்றோரின் எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கவே செய்தது. ஆனால் அரசாங்கமும் சமுதாயமும் தந்த எதிர்ப்பு கவலையுறத்தக்கதாக இருந்தது. அந்த நாட்களில் நாடெங்கும் தேசிய விடுதலை இயக்கங்கள் எழுந்து இளைஞர்கள் அவற்றில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். அவர்களுள் சிலர் விவேகானந்தரின் வீர முழக்கத்தால் கவரப்பட்டு ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்தார்கள். ஆன்மீக லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு மடத்தில் சேர்ந்த பின்னர் அவர்கள் தங்கள் பழைய தொடர்புகளை விலக்கிவிட்டனர். ஆனாலும் ஆங்கிலேய அரசாங்கம் அவர்களை சந்தேக கண்ணுடன் பார்த்தது. இதனால் பேலூர் மடம், கோயல்பாரா ஆசிரமம், ஜெயராம்பாடியில் அன்னையின் வீடு எல்லாம் தீவிரமான போலீஸ் கண்காணிப்புக்கு உள்ளாயின. அங்கு வருவோர் போவோரின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டன. ஆனால் அன்னை எதையும் பொருட்படுத்தவில்லை. தம்மை நாடி வந்த அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்தார், தீட்சை அளித்தார். சில வேளைகளில் மிகுந்த சிரமத்தின் பேரில் அவர்களை ஓர் இரவு மட்டும் ஜெயராம்பாடியில் தங்க வைத்து மறுநாள் தீட்சை அளித்து யாருக்கும் தெரியாமல் பிற இடங்களுக்கு அனுப்பி வைப்பார். ஒருமுறை போலீஸ் தீவிரமாக தேடிய ஒருவர் அன்னையை தஞ்சமடைந்தார். அவரை அங்கே தங்க வைக்க யாருக்கும் சம்மதமில்லை. அன்னையோ மிகவும் பிடிவாதமாக, நடக்க வேண்டியது குருதேவரின் திருவுள்ளம் போல் நடக்கத்தான் செய்யும், என் மகன் என்னோடு தங்குவான் என்று கூறிவிட்டார். மற்றவர்கள் உண்மையை விளக்கி போலீசினால் வரக்கூடிய சிரமங்களை எடுத்து கூறி அவரை அங்கே தங்க வைக்க வேண்டாம் என்று தடுத்தபோது அவர் மீது கொண்ட கருணையின் காரணமாக அன்னையின் கண்களில் நீர் பெருகிவிட்டது. எனவே அதன்பின் யாரும் எதுவும் சொல்லவில்லை. பின்னர் அந்த பக்தர் வந்து தானும் தன் நண்பரும் போலீசால் பட்ட கஷ்டங்களை கூறியபோது அன்னை தேம்பி தேம்பி அழவே தொடங்கிவிட்டார். ராமகிருஷ்ண சங்கத்தின் ஆரம்பகால துறவியருள் பலர் அன்னையின் இத்தகைய கருணை பெருக்கினால் மட்டுமே மடத்தில் சேர முடிந்தது. இளைஞர்களை இவ்வாறு துறவிகளாக்குவதை அன்னையின் வீட்டினரும் விரும்பவில்லை. தம்பியர், தம்பி மனைவியர், மருமகள்கள் என்று எல்லோருமே அன்னையை எதிர்த்தனர். இந்த விஷயத்தில் அன்னை அவர்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் தமக்கே உரிய உறுதியுடன் இருந்தார். ஒருமுறை இளைஞர் ஒருவரின் துறவு நாட்டத்தை கண்ட அன்னை அவரை ஊக்குவித்தார். அதை கண்ட நளினி, அத்தையின் போக்கை பார், அவனோ BA படித்து கொண்டிருக்கின்ற இளைஞன், எவ்வளவோ செலவு செய்து பெற்றோர்கள் அவனை படிக்க வைத்திருப்பார்கள். அவன் பணம் சம்பாதித்து வயதான பெற்றோர்களை பாதுகாக்காமல் மடத்தில் சேரப்போகிறானாம். அத்தையும் அதை ஆமோதிக்கிறாராம் என்றாள். அன்னைக்கு நளினியின் பேச்சு பிடிக்கவில்லை. இதோ பார், உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும்? அவன் காகமல்ல, குயில். குயில் குஞ்சு வளர்ந்ததும் தன் உண்மை தாயை உணர்ந்து கொள்கிறது. உடனே வளர்ப்பு தாயாகிய காகத்தை விட்டு பறந்து தாய்க்குயிலுடன் இணைந்து விடுகிறது என்றார். இந்த இளைஞர் பின்னர் துறவியானார். திருமணமான இளைஞர் ஒருவருக்கு அன்னை சந்நியாச தீட்சை கொடுத்தார். இதை அறிந்த அந்த இளைஞரின் தாய் மிகுந்த கோபத்துடன் வந்து அன்னையின் செயலை கண்டித்து கூறினார். அன்னை அந்த தாயின் புகார்கள் அனைத்தையும் அமைதியாக கேட்டுவிட்டு, அவன் செய்ததில் எந்த தவறும் இல்லை, உண்மையை சொல்லப்போனால் அவன் சரியான பாதையையே தேர்ந்தெடுத்திருக்கிறான், மேலும் குடும்பத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டுத்தானே துறவியாகியுள்ளான் என்று கூறிவிட்டார். மற்றொரு இளைஞனுக்கு அன்னை காவி உடை அளித்தபோது அன்னையின் நாத்தனார் ஒருத்தி,
மீண்டும் அதே கதை, இதோ இன்னொருவனையும் சந்நியாசியாக்கி விட்டார் என்று கூறினார். அன்னையின் மருமகள்களுள் ஒருத்தி அதை தொடர்ந்து, அந்த இளைஞனின் பெற்றோர்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் அவனை வளர்த்திருப்பார்கள், இப்போது எல்லாம் தகர்ந்து விட்டது. திருமணமும் ஒரு கடமையே அல்லவா? அத்தை இப்படியே சந்நியாசிகளை உருவாக்கி கொண்டிருப்பாரானால் மகாமாயை கட்டாயமாக கோபம்தான் கொள்வாள் என்றாள். இதை கேட்ட அன்னை, மகளே, இதோ பார், உலக இன்பங்களில் தீவிர நாட்டமுடைய ஒருவன் நான் சொல்வதால் மட்டும் உலகை துறந்து விடுவானா என்ன? ஆனால் யாராவது புண்ணியசாலி இறைவனே உண்மை, உலக மாயையின் விளையாட்டு என்பதை உணர்ந்து கொண்டானால் அவனுக்கு நான் சிறிது உதவ வேண்டாமா? இவர்கள் எல்லாம் என் தெய்வீக பிள்ளைகள், மலரை போன்ற புனிதத்துடன் உலகில் வாழ்வார்கள். இதைவிட பேறு ஒன்று இருக்க முடியுமா? இல்லறத்தார் படும் வேதனைகளை காணும்போது என் நாடி நரம்புகள் எல்லாம் தகிக்கின்றன என்றார். துறவரம் என்பதை அன்னை இந்த கண்ணோட்டத்துடன் தான் பார்த்தார். அன்னை அளிக்கின்ற பிரம்மச்சரிய மற்றும் சந்நியாச தீட்சையும் இத்தகைய தாய் சேய் உறவின் அடிப்படையிலேயே இருந்தது. மந்திர தீட்சையைப் போல் இங்கும் சடங்குகளோ சம்பிரதாயங்களோ முக்கிய இடம் பெறவில்லை. துறவின் லட்சியம், ராமகிருஷ்ண சங்கத்தின் அடிப்படை, அதன் நோக்கம், செயல்படும் முறை, துறவியரின் வாழ்க்கை முறை போன்றவற்றை விளக்கி அந்த தீட்சைக்குரிய வெள்ளை ஆடை அல்லது காவி உடையை அளிப்பார் அன்னை. பின்னர், எம்பெருமானே, இவர்கள் துறவு நெறியை சரிவர கடைபிடிக்குமாறு காப்பாற்ற வேண்டும். மலை காடு என்று இவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு பிடி உணவு கிடைக்குமாறும் அருள வேண்டும் என்று குருதேவரை பிரார்த்திப்பார். ஹோமம் முதலான சடங்குகளை பேலூர் மடத்தில் சென்று செய்து கொள்ளும்படி கூறுவார். இல்லறத்தாருக்கு சொந்தம் பந்தம் என்று சொல்லிக்கொள்ள பலரும் உண்டு. உலகை துறந்த குருதேவரை மட்டுமே கதியாக கொண்டு மடத்தில் சேர்ந்திருக்கின்ற துறவி பிள்ளைகளுக்கு தாமே அன்னை, தந்தை, குரு எல்லாம் என்பதை உணர்ந்திருந்தார் அன்னை. அது மட்டுமல்ல, குருதேவரின் அவதார பணியில் இந்த துறவி பிள்ளைகளின் பங்கு முக்கியமானது என்பதால் அவர்களுடன் ஒரு விசேஷ பிணைப்பை அன்னை கொண்டிருந்தார். இறைவனுக்காக உலகை துறந்த இவர்களுடன் அல்லாமல் வேறு யாருடன் நான் வாழ்வேன் என்று அடிக்கடி அவர் கூறுவதுண்டு. ஒரு நாள் தம் உறவினர்களை குறிப்பிட்டு சுவாமி அரூபானந்தரிடம், அவர்களை நான் விசேஷமாக கவனிக்க வேண்டியுள்ளது, இல்லாவிட்டால் நான் அவர்களுக்கு ஏதோ அநீதி இழைத்து விட்டதாக எண்ணிக்கொள்கிறார்கள். இருப்பதில் மிக நல்லவற்றை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்போதும் அவர்களை கவனிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிணங்கிக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் என் பிள்ளைகள், நான் எது செய்தாலும் உங்களுக்கு திருப்திதான். உங்களை நான் சதா கவனிக்காவிட்டாலும் நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. உண்மையில் நீங்கள் எல்லோரும் தான் என்னை சேர்ந்தவர்கள், ராதுவும் பிறரும் அல்ல. உங்களிடம் நான் மிகவும் கவரப்பட்டாலும் அதில் மாயை இல்லை. இந்த கவர்ச்சிதான் என்னை மீண்டும் மீண்டும் பூமிக்கு இழுத்து வருகிறது என்றார். அன்னை வீட்டின் தலைவி. பிரம்மச்சாரிகளும் துறவியரும் பெண்களும் அவருடன் வாழ்ந்தனர். ஆனால் துறவியரின் வாழ்வில் பெண்களோ இல்லறத்தாரோ குறுக்கிடாமல் இருப்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். ஒரு நாள் உத்போதனில் ராது கொலுசை அணிந்து கொண்டு வேகமாக ஓடினாள். அதை கண்ட அன்னை, ஏ ராது, உனக்கு நாணம் என்பதே இல்லாமல் போய்விட்டதா? கீழே என் துறவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் விளையாட்டுக்காக இங்கே வந்து வாழவில்லை. ஆன்மீக சாதனைகள் செய்வதற்காக வீடு வாசலை துறந்து வந்திருக்கிறார்கள். அவர்களின் விரதம் குலைந்தால் அதன் விளைவு என்னவாகும் தெரியுமா? நீ என்னடாவென்றால் சலங்கை கட்டி கொண்டு ஓடுகிறாய். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவற்றை உடனே கழற்று என்று கண்டிப்பாக கூறினார். ராது வேறு வழியின்றி கொலுசை கழற்றி வீசி எறிந்தாள். ஒருமுறை பக்தை ஒருத்தி நடந்து செல்லும்போது அவளது சேலை தலைப்பு பிரம்மச்சாரி வரதரின் மீது பட்டது. அதை கண்ட அன்னை அந்த பெண்ணிடம், என்னம்மா இது, இவ்வளவு கவனக்குறைவாக நடக்கிறாய்? அவர்கள் பிரம்மச்சாரிகள், வணங்கப்பட வேண்டியவர்கள். அவனை வணங்கு என்று கூறி அவள் அவரை வணங்குமாறு செய்தார். அது மட்டுமல்ல, பெண்கள் அடிக்கடி துறவியர் வசிக்கின்ற மடத்திற்கு செல்வதையும் அன்னை விரும்பவில்லை. மகளே, உன் மனதில் தீய எண்ணம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மனதில் உன் காரணமாக ஏதாவது சஞ்சலம் எழுமானால் அதற்கு நீயும் பொறுப்பு என்பதை மறவாதே என்று கூறுவார். இவற்றாலெல்லாம் துறவியின் பெருமையை அன்னை எப்படி கட்டிக்காத்தார்
என்பதை நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. கோலாக்மா அன்னையுடன் வாழ்ந்து அவருடைய சேவையில் ஈடுபட்டிருப்பவர் என்பதை கண்டோம். அவர் ஒருமுறை ஒரு பிரம்மச்சாரியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக கோபம் கொண்டு, அவன் இங்கே இருந்தால் நான் இருக்கப் போவதில்லை, நான் போகிறேன் என்று கூறிவிட்டு செல்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டார். இந்த விஷயம் அன்னைக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அன்னை சற்று உரத்த குரலில், அவள் யார்? வெறும் குடும்ப பெண், வேண்டுமானால் அவள் போகட்டும். அந்த பிரம்மச்சாரி எனக்காக அனைத்தையும் துறந்து விட்டல்லவா என்னுடன் வாழ்கிறான் என்று உறுதியாக கூறிவிட்டார். அதனால் துறவியர் என்ன செய்தாலும் அன்னை ஏற்றுக்கொண்டார் என்பது இதன் பொருள் அல்ல. துறவியருக்கும் அவர் முதலில் அன்னை, பிறகே குரு என்பது உண்மை. ஆனால் தாயின் பரிவுடன் தந்தையின் கண்டிப்பும் சேர்ந்தே அவர்களை வழிநடத்தினார். சாதனை விஷயத்தில் பொதுவாக சாதாரண பக்தர்களிடம் காட்டுகின்ற சலுகைகளை அவர் துறவிகளிடம் அரிதாகவே காட்டினார். சாதாரண பக்தர்களிடம் சொல்வது போல் உன்னால் முடிந்த அளவு சாதனை செய் என்றெல்லாம் பொதுவாக அவர் துறவி பிள்ளைகளிடம் கூறுவதில்லை. துறவிகளும் அவரது அன்பு பெருக்கில் நனைவர், அவர்களுக்கு அபயம் அளிப்பார். ஆனால் அவர்கள் சிறிதாவது எப்போதும் முயற்சியில் ஈடுபடுமாறு பார்த்து கொள்வார். ஒருமுறை அன்னையின் துறவி சீடர் ஒருவர் ரிஷிகேசம் சென்று தவ வாழ்வில் ஈடுபட்டார். அங்கிருந்து அவர் அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில், அம்மா, நான் குருதேவரின் காட்சியை உரிய காலத்தில் பெறுவேன் என்று கூறியிருந்தீர்களே, ஆனால் எனக்கு இன்னும் அந்த பேறு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டிருந்தார். அதற்கு அன்னை தாம் சீடர் ஒருவரிடம் இவ்வாறு கடிதம் எழுதுமாறு கூறினார். உனக்காகவோ இல்லை நீ அங்கே போயிருக்கிறாய் என்பதற்காகவோ குருதேவர் ரிஷிகேசத்திற்கு போக முடியாது. இவ்வாறு எழுது என்று கூறினார். அவன் ஒரு துறவி. கடவுளை தேடி சாதனைகளில் ஈடுபடுவதைத் தவிர அவனுக்கு வேறென்ன வேலை? கடவுள் விரும்பும்போது பக்தனுக்கு தம்மை அறிவித்து அருள்வார். துறவி சீடர்களிடம் தாய் சேய் உறவிலும் ஓர் எல்லையை வைத்திருந்தார் அன்னை. அவர்கள் தம்மிடம் பற்று வைப்பதை அன்னை வரவேற்கவில்லை. ஒரு துறவி சீடர் தாம் சில மாதங்கள் அன்னையை காண முடியாததால் மிகவும் வேதனைப்படுவதாக எழுதியிருந்தார். அது அன்னைக்கு பிடிக்கவில்லை. அவன் ஏன் அப்படி வேதனையுற வேண்டும்? மாயையின் அனைத்து சங்கிலிகளையும் ஒரு துறவி உடைத்திருக்க வேண்டும். தங்க சங்கிலியாக இருக்கலாம், ஆனால் அதுவும் சங்கிலிதான். துறவிக்கு பற்றே கூடாது. அன்னையின் அன்பு என்ற எண்ணம், தனக்கு அது கிடைக்கவில்லையே என்ற புலம்பல், இவையெல்லாம் சுத்த முட்டாள்தனம். ஆண் சீடர்கள் என்னை சுற்றி சுற்றி வருவதை நான் விரும்பவில்லை. என்னதான் இருந்தாலும் எனக்கு இருப்பது மனித உருவம். அதனை தெய்வமாக உணர்வது அத்தனை எளிதல்ல என்றார் அவர். துறவியர் இல்லறத்தாருடன் அதிகமாக தொடர்புகள் வைத்திருப்பதையும் அன்னை அனுமதிக்கவில்லை. ஒருமுறை அன்னையின் துறவி சீடர் ஒருவர் கிரீஸுடன் காசி செல்ல எண்ணியிருந்தார். கிரீஸ் அவருடைய பயண செலவை ஏற்றுக்கொள்வதாக ஏற்பாடு. அதை கேட்ட அன்னை கூறினார், நீ ஒரு துறவி, உனது பயண செலவை வேறு விதமாக பெற்றுக்கொள்ள முடியாதா? கிரீஷ் குடும்பத்தில் வாழ்பவர், நீ ஏன் அவருடன் பயணம் செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரே பெட்டியில் இருப்பீர்கள். அவர் தனக்காக ஏதாவது செய்யும்படி உன்னிடம் கூற நேரும். துறவியான நீ அவர் கட்டளைப்படி நடக்க வேண்டுமா? அன்னையின் துறவி சீடர்களுள் ஒருவர் துறவின் நியதிகளை பின்பற்ற இயலாமல் மீண்டும் பழைய வாழ்க்கையை நாடினார். அப்போது அன்னை கூறினார், மண்பாண்டத்தில் சிங்கத்தின் பாலை வைக்க முடியுமா? உலகியல் மக்களின் வீடுகளில் தொடர்ந்து சாப்பிட்டதால் அவனது மனம் வழி தவறிவிட்டது. இவ்வாறு அன்னை அவ்வப்போது தமது துறவி பிள்ளைகளை வழிநடத்தியதிலிருந்து அவர் ராமகிருஷ்ண சங்கத்தின் கோட்பாடுகளாக இவற்றை கருதினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. குருதேவர் எல்லா தெய்வங்களும் திரண்ட வடிவினர், அனைத்து மந்திர வடிவினர். உண்மையாக சத்தியமாக அவர் மூலம் எல்லா தெய்வங்களையும் வழிபட முடியும். உலகின் துயரங்களையும் வேதனைகளையும் துடைக்கவே அவர் அவதரித்தார் என்பது அன்னையின் முடிவான கருத்தாக இருந்தது. எனவே அவரை பற்றி பிடித்து கொள்வதும் அவரிடம் பிரார்த்தனை செய்வதும் ஆன்மீக வாழ்க்கைக்கான அனைத்தையும் தரும் என்பதை உறுதிபட கூறுவார். குருதேவரிடம் ஒருமுறையேனும் பிரார்த்தனை செய்தவர்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஆன்மீக வாழ்வின் சாரம் பிரேம பக்தி. குருதேவரிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமே அந்த பக்தியை அடைய முடியும். குருதேவரையே அன்னை ராமகிருஷ்ண துறவியரின் லட்சியமாக வைத்தார்.
நமது லட்சியம் குருதேவரே, குருதேவர் மட்டுமே. நீ என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் குருதேவரை பற்றி பிடித்திருந்தாயானால் வழி தவற மாட்டாய் என்பார் அவர். லட்சியம் என்னும் வார்த்தை இரு பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, சென்று சேர வேண்டிய இடம். இரண்டாவது, அந்த இடத்தை சென்றடைவதற்கு பின்பற்றப்பட வேண்டிய வாழ்க்கை முறை. துறவியரின் லட்சியம் குருதேவர் என்று சொல்லும்போது அன்னை இந்த இரண்டையுமே குறிப்பிட்டார். குருதேவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவரையே சார்ந்து வாழ வேண்டும். அதே வேளையில் குருதேவர் கூறுவார், நான் அச்சை வார்த்து விட்டேன், நீங்கள் உங்கள் வாழ்வை அதில் வார்த்து கொள்ளுங்கள் என்பார். அப்படி வார்த்து கொள்வதிலும் துறவியரை தூண்டுவார் அன்னை. குருதேவரின் இந்த உபதேசம் பல பரிமாணங்களை உடையது. துறவியரை பொறுத்தவரை இந்த உபதேசத்தின் பொருளை சுருக்கமாக கூறுவதானால் காமினி காஞ்சன தியாகம், அதாவது காமம், பணத்தில் பற்று இரண்டையும் விடுவது. துறவின் இலக்கணத்தை காலத்திற்கு ஏற்ப வடிவமைத்தவர் குருதேவர். அனைத்து ஆசைகளுக்கும் ஆணிவராக இருப்பவை இந்த இரண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அவற்றை விளக்குமாறு கூறினார் அவர். அவரது அருள் சக்தியாகிய அன்னையும் இந்த இரண்டையும் பொறுத்தவரையில் துறவி பிள்ளைகளிடம் மிகவும் கண்டிப்பாக இருப்பார். அன்னை தமது எளிய மொழியில் இதனை விளக்குவார். பணம் இருக்கிறதே, அதனுடன் நீ அதிகமாக புழங்கினால் அதன் கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு விடுவாய். பணமா, எந்த கணம் வேண்டுமானாலும் அதனை விட்டுவிட முடியும் என்று நீ நினைக்கலாம். முடியாது மகனே, அத்தகைய முட்டாள்தனமான எண்ணங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே. உன் மனதில் எங்கோ மூலையில் ஓர் ஓட்டை இருக்கும். அதன் வழியாக நீ அறியாமலே அது மெதுவாக உள்ளே புகுந்து உன்னை படுகுழியில் ஆழ்த்திவிடும். பணத்தின் மீது உள்ள பற்று மெல்ல மெல்ல உன்னை வேறு பலவற்றின் மீதும் ஆசை கொள்ள செய்துவிடும். காமம் என்பதை பற்றி சொல்லும்போது ஒரு துறவின் லட்சியத்தை ஒருபோதும் தாழ்த்தக்கூடாது. அவன் செல்லும் வழியில் ஒரு பெண் வடிவ பொம்மை கிடப்பதாக வைத்துக்கொள்வோம். அதன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் தன் காலால் கூட அந்த பொம்மையை திருப்பக்கூடாது என்பார். காமம், பணத்தாசை என்ற இரண்டுடன் அன்னை வலியுறுத்தி சொல்கின்ற மற்றொன்று ஆணவம். காவி உடுப்பது பல நேரங்களில் அகங்காரத்திற்கு வழிவகுத்து விடுகிறது. இவன் என்னை வணங்கவில்லை, அவன் என்னை மதிக்கவில்லை, எனக்குரிய மரியாதை தரப்படவில்லை என்றெல்லாம் துறவியரிடம் ஆணவம் வளர்ந்து விடுகிறது. அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது என்னைப் போல் வெள்ளையாடையில் இருப்பது எவ்வளவோ மேல் என்று தோன்றுகிறது என்பார் அன்னை.